எங்க வயசுக்கே நாங்க படிச்சோம், பிஹெச்டி படிச்சோம், பெரிய அளவுல அடிச்சு ஆடுற அரசியலை கத்துக்கிட்டோம். எங்க அம்மா ஸ்ட்ரீட் லைன்ல படிச்சாங்க, கஷ்டப்பட்டாங்க, உழைச்சாங்க, அதனால பட்டதாரியா வர முடிஞ்சுச்சு. எங்க அம்மா கூட பிறந்த யாரும் படிக்கல. இதுதான் நிலைமை. இதுல தங்கச்சி சொல்றாங்க கருப்பப்பைய அறுத்தறி. அந்த காலத்துல 1930கள்ல இவர் சொல்லும் போது 30கள்லயும் 35கள்லயும் நம்ம பாட்டியோடைய பாட்டி எப்படி இருந்திருப்பாங்க? எப்படி இருந்திருப்பாங்க? ஏங்க 15 புள்ள பெத்தாங்க. 12 வயசுல கட்டி கொடுப்பாங்க. 8 வயசுல 9 வயசுல கட்டி கொடுத்தாங்க. 12 புள்ள பெத்தாங்க அவங்க. 15 புள்ள பெத்தாங்க. இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் மூஞ்சிய கழுவி குளிக்க வச்சு சோற ஊட்டி காலை கழுவி ட்ரெஸ்ஸ போட்டு இதுங்களை பூரா வீட்டுல மேய்க்கிறது அவங்க வேலையா இருந்துச்சு. வீட்டுக்காரர் ஊரெல்லாம் சுத்திட்டு வருவாரு, ஊரெல்லாம் இது பண்ணிட்டு வருவாரு. ஆனா அவரை சார்ந்து வாழ்ற ஒரு வாழ்க்கை அந்த பிள்ளை கிட்ட இருந்துச்சு. அப்ப 12 வயசுல கட்டி கொடுத்த அந்த புள்ள 15 குழந்தைங்களை வளர்த்த ஆளாகங்களையும் 35 வயசை தாண்டாம செத்துரும் அல்லது நோயாளி ஆயிரும். இத பாக்குறாரு. ஏன் இந்த பிள்ளை இவனை சார்ந்து இருக்கணும்? கேள்வி கூட கேட்க முடியாது. அவன் 4 இடத்துல 4 பெண்களை வச்சிருப்பாரு. கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவர் போட்டாதான் சோறு இந்த பிள்ளைக்கு. ஏன்னா இந்த பிள்ளைக்கு படிப்பு இல்ல, வேலை இல்ல, பொருளாதார தன்னிறைவு இல்ல, சொத்து இல்ல, இந்த சமூகத்துல அங்கீகாரம் இல்ல, மதிப்பு இல்ல. அப்படி இருந்த காலகட்டத்துல பேசின குரல் இது. எதுவுமே இல்லாமல் பெண்கள் அடிமையாக போக பொருளாக பார்க்கப்பட்ட ஒரு காலகட்டத்துல பெரியாரினுடைய வலிமையான இடி முழக்கம் தான் கற்பப்பைய வெட்டி எறி. அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? நீ இத்தனை பிள்ளை பெத்து போட்டுட்டு பிள்ளை பெத்துற மிஷினா இருக்க. பிள்ளை பெக்கிற மெஷின் நீ இல்ல. படி, மலமலன்னு படி, டாக்டர் ஆகு, என்ஜினியர் ஆகுற, வக்கீலா வா, பெரிய பெரிய இடத்துக்கு வா, உன் காலில் நில்லு, அதுக்கப்புறம் கல்யாணத்தை தேர்வு செய்யு.